அது மிகவும் பெரியதாக உள்ளது. இது என்ன? அப்படி கத்துவதற்கு என்ன? ஒரு விரலை உள்ளே வைக்க முயற்சிக்கவும். பிறகு பதியுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் அம்மணி? நீ இதை சாப்பிட விரும்புறியா? நான் உனக்கே நிறைய பணம் தருவேன். இல்ல, நான் அப்படி செய்ய போவதில்லை. பணமும் உதவலையா? ஹே அழகான பெண்ணே, நீ எனக்கு தன்காசு கொடுத்தா நான் சாப்பிடுறேன். சரி சரி, இதை செய்கிறோம். இதுவும் ருசியானது. பணமா? அதை எடுத்து போ. சரி, இது வினோதமானது, ஆனால் சரி. ஆமாம். நன்கு. என் பாரம் இப்போ. இது ரொம்ப அழகாக இருக்கிறது. இதை பரிசோதிப்போம். அட ஆச்சரியம், அது மிகவும் ருசியானது. வா, இந்த ஜொலிக்கும் கொப்பரை பாருங்கள். எனது நாவை பாருங்கள், முழுவதும் மின்னுகின்ற கிளிட்டர். மைக், சரி, நான் என் பப்ளிக் அம்ச ருசி பார்க்கிறேன். இது மிகவும் சுவையானது. சில வீசிகாக்கள் விடுவதற்கான நேரம். என் உதடுகள், நான் உங்களை எல்லோரும் நேசிக்கிறேன். இது உங்கள் முறை. சரி, மூடப்பட்ட கண்ணாடி. ஆம், என்னிடம் வா. என் சுவர் கண்டு. ஏய், அது பெரிய புபுல் இல்லையா? மற்றும் எனக்கு பெரிய ஒன்று வேண்டும். நிறைய குட்லெட்ட மெல்ல செவ் செய்கிறாயா? எம் 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 எம். இப்போது ஓ, நான் என்ன பேசிக் கொண்டிருக்கிறேன்? நாங்கள் அனைவரும் ஏம், அது என்ன? அது நல்லதாக தோன்றவில்லை. எனக்கு ஒரு கேக் இருக்கிறது. அழகானது இல்லை. ஒரு மணி. ஓ, சரி இல்ல. ஏய், அது ஒரு அரச குடும்ப கேக். மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றி மாண்டி. தொடங்குங்கள். அது இங்கே இல்லை. ஒரு ஸ்பூன் எடுத்து நடுவில் இருந்து தொடங்குகிறேன். நான் முயற்சிக்கிறேன். இது உண்மையில் ருசியானது. நான் கண்டிப்பாக அதை சாப்பிடாதீர்கள். ஆம், நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் தவறாக இருந்தேன். இது உண்மையிலேயே அதிசயமானது. ஓ, என்ன துணிபூச்சி என் கூண்டில்? என்ன மயிறு? அத பாரு. அதன் உள்ளே நிறைய இருக்கின்றன. அவை எங்கிருந்து வந்தன? நான் அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். உங்களை கொன்று விடுவேன் கயவர்களே. ஒரே நேரத்தில் நானும் கூட. வாங்க, முயற்சி செய்யுங்கள். ஏய், நீ எங்கு தொடங்குவது? எனக்கு தெரிஞ்சு, எனக்கு உதவி வேண்டும். வணக்கம் மேடம், நான் உங்களுக்கு எப்படி நான் உதவலாம்? உதவலாமா? நான் உன்னை பணம் கொடுக்கிறேன். நீ எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும். ஏதேனும் ஒன்று. அதுக்கு சிறிது போன்ற. சரி, நமக்கு என்ன ஏதாவது யோசிக்கணும். முடிஞ்சது. இது உங்க கேஸ். அருமை. நான் வானவில் மறந்து போனேன். ஐயோ, நன்றி. ஆம், இளவரசிகள் உலகில் சிறந்த பொருட்களை கொண்டிருக்கிறார்கள். நான் எனக்கு ஒரு துண்டை வெட்ட தயாராக இருக்கிறேன். இது ஒரு அழகான துண்டு மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. இது நம்ப முடியாதது. மற்றும் அலங்காரங்கள் அற்புதம். சுவையாக உள்ளது. ஆம், தொடருங்கள். நீங்க தானே கடைசி. உண்மையிலா தாஜிமா, இது சாப்பிட முடியாது.
சிறுமிகளே, யாருக்காவது வேண்டுமா? பிடிக்கவும். ஓ, அதிர்ச்சியானது. இன்னும் நான் எனது கேக் சாப்பிட போகிறேன். எவ்வளவு சுவையான உணவு! எனக்கு இன்னும் வேண்டும். ஆம், நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். நாங்கள் வெட்டி கொண்டிருக்கிறோம். என் கைகள் நன்றாகவே செயல்படுகின்றன. முதலில நான் பிடித்தேன். என்ன, அவர் அதை எப்படி சாப்பிடுகிறார்? என்னுடையது என்றேன். கணக்கிடு நண்பா. நாம் செய்ய வேண்டும். அவர் அங்கு உயிருடன் இருக்கிறாரா? இது என்ன என்ன? நிறைய மிட்டாய். ஓ ஓ ஆமாம், தங்க ஜெல்லி. என் இதயம். ஆனால் நான் விரும்பவில்லை. இது மிகவும் வெறுக்கத்தக்கதாக தெரிகிறது. நான் செய்ய முடியலை. ருசியாக இருக்கிறது. புஸ்தகத்தை அதன் அட்டையால் மதிப்பீடு செய்யாதீர்கள். நான் எல்லாமே நக்கிவிட்டேன். என்ன, இது அருவருப்பாக இருக்கிறது. மைக். சரி, நான் என்னுடைய உணவுடன் தொடர்வேன். இத பாருங்கள். பிழிந்து கொள்கிறீர்களா? சுவையாக இருக்கிறது. ஒரு நிமிஷம், என் தோற்றத்தை பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வாங்கலாம். அடுத்தது என்ன நடக்கும்? ருசியானது. ஓஹோ, நான் பல நிறங்களுடன் இருக்கிறேன். அருமை. என்ன? ஓ இல்லை, அது போய்விட்டது. என்னை தொடக்கூடாது. இது ஒரு தற்காலிக விளைவு. உன் வேலை மிக அருமை. மூடியை திறந்து அதை பிழிந்து எடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது. என்ன, ஒரு நிமிடம். பொன் சங்கிலி. வாவ், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். பூரிகை, மோதிரம், திஆரா. நான் அதை அணிவேன். என்னாச்சு? எனக்கு புரியவில்லை. ஆஹா, நீ அபாரமாக இருக்கின்றாய். நான் தான் ராணி. ஓ, அது ஒரு அங்கே. ஆனால் நான் ஏதோ கனவுகளில் வைத்திருந்தேன். நகைகளை திருடுவோம். ஓ, அது என்ன? என்ன? பார்த்ததற்கு நன்றி. அதிர்ஷ்டசாலி. ஆமா, இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு தெரியும். முரண்பாடு. மன்னிக்கவும், மன்னிக்கவும். இது எப்படி சாப்பிட சப்போஸ்? நான் உடனே பாதிக்கிறேன். நான் இதை திறக்க முயல்கிறேன். ஆமா, உண்மையில சுவையாக இருக்கிறது. அதை நான் லிக் செய்கிறேன். இது அசிங்கமாக இருக்கிறது. நான் படம் எடுப்பேன். நாம் அதை இணையத்தில் இட போகிறோம். வீடியோ உண்மையில மிகச்சியானது. என் நாய் எங்கே? என்ன? அவன் இறந்துட்டான். ஏய் மைக், சாப்பிட ஆரம்பி. ரப்பர். என்ன? அற்புதமாக. ஓ, அது உடைந்து போச்சு. ஓ, ஆம், இது இப்படி இருந்தால் கூட சிறந்ததே. சுவையாக இருக்கிறது. நான் அனைத்தையும் சாப்பிடுவேன். ஓ, இப்போது அதிர்ச்சி பகுதியை நோக்கி. ஒரு குளிர்ச்சியான கார். நான் இதனால் விளையாடலாம். ஓ, பசங்கள். ஓ, எனது முறை. இனி நான் மேலிருந்து துவங்குவேன்.
கவனிங்க. நன்றி. நான் கேட்கிறேன். என் வாய் சாக்லேட்டை போடுங்கள். விங்கீஸ். நிச்சயமாக இதை போடலாம். அதை திறக்கிறாயா? நீ எங்கே இருக்கிறாய்? நம்ம பயன்படுத்துவோம். ஓ, இது அற்புதமானது. மேலும் நான் உங்களுக்கு உணவளிக்க மகிழ்ச்சியாக இருப்பேன். இன்னொன்று வர தயாராக இருக்கிறது. ஓ, வாருங்கள். ஓ, மன்னிக்கவும், ஆனால் அது ரொம்பவே காயப்படுத்தியது. கேளுங்கள், எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. நீங்கள் இங்கே அனுமதிக்கப்படவில்லை. இது தனியார் விருந்தாட்டம். மேலும் உங்களுக்கு சென்றது. அதனால் எனக்கு பிடித்த ஸ்கிட்டில்ஸ் கண்டீஸோட கேக் வேண்டும். எளிதாக. இங்கு முக்கியமானது இனிப்புகளை மிச்சம் வைக்காதது. கேக்கை வண்ணமயமாயிருக்கப்பது. அதே சாக்லேட் விழுறதிலிருந்து தடுக்க இன்னொரு விஷயம் செய்ய உள்ளேன். இதுக்காக நான் மாவை தயாரிக்க வேண்டும். நீங்களே மைதா மாவு, பால் மற்றும் இந்த துருவலை நன்றாக கலந்து விடுங்கள். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மீதம் உள்ளது. அதை நன்றாக பிசைந்து நீண்ட துண்டுகளாக வெட்டுவதுதான். இப்படிதான். அது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பாருங்கள். நான் காந்தி பட்டைகள் கொண்டு கரைகளை மறைப்பேன். அதன் பிறகு கேக் ஓவனில் போனது. சமையல் செய்யும் போது யார் சரிவடைகிறார்கள்? இது பொறுப்பற்றது. நல்லா. என் கேக் உங்களுக்கு எப்படி இருக்கிறது? எல்லோரும் பார்த்து இந்த தோற்றத்தில் அதற்கு காந்தம் போல நினைக்கும். ஆனால் இதுவே மட்டும் போதாது. முழு கேக்கும் பரவசமாக வண்ணமயமாக வேண்டும். இதற்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. அதன் மூலம் ஸ்கிட்டில்ஸ் இனிப்பு பெயிண்டை உருக்க முடியும். உமக்கும் சில சாப்பாடுகளை உருவாக்கணும். அழகானது. ஆம், இங்கே இன்னும் சில கேக் ரெடி ஆகிவிட்டது என்று நினைக்கின்றேன். தற்போது அதை எடுக்க நேரமாகிறது. நிச்சயமாக பெட்டி இந்த அதிசயத்தை விரும்புவாள் என்று நானும் நம்புகிறேன். நான் இதை செய்யக்கூடாது. நிறுத்து. எனக்கு பிடிக்கவும் வேண்டியது உண்டு. ஆமாம், நான் ஏற்கனவே என்னை நாம எதிர்பார்க்கின்றோம். நாம் உடனடியாக கேக்கின இனிப்புகளுடன் அலங்கரிக்க வேண்டியது உள்ளது. இதற்காக நான் ஸ்கிட்டில்ஸையும் பயன்படுத்துகிறேன். ஆனால் ஒரு துப்பாக்கியோடு இதை செய்யலாம். ஓ, இல்லை. எப்படி கையாளுவது? அடடா! எனக்கு கேட்கும் போது தயார் செய்யப்பட்டது போன்று தோன்றுகிறது. நண்பராகவே வெற்றியாளராக யாரை கடந்து செல்ல விரும்புகிறீர்கள்? எல்லா கேக்குகளும் அழகாக இருக்கின்றன. எம்மாவின் கேக்கை தவிர. இது இருக்கக்கூடும் என்று அர்த்தம் கொண்டிருக்கலாம். ஆம், இல்லை. ஒரு சாதாரண கேக். நடுவில் என்ன காத்திருக்கும் என்பதை பார்ப்போம். முற்றிலும் மாறுபட்டது. முழும் சுவையா உள்ளது பாட்டி. ஒன்று மீதம் இருக்கிறது. அது சமையலாளர். இதற்கு அந்த கிரகமாக கூலாகவே ஸ்வாத். நான் விரைவில் எல்லா மலையரும் உணவு கடை கூட தூக்கிக் கொள்ள விரும்புகிறேன். உண்மை அல்லாதவாறாக சுவையானது. சேத், நீங்கள் தான் வென்றுள்ளீர்கள். நான் ஜெயிக்க போகிறேன் எனவே தெரிந்தது. இந்த முறை எனக்கு தர்பூசணி கேக் வேண்டும். இது எனது சமையல் திறமைகளை சவால் செய்யும் மிக சுவாரஸ்யமான ஒன்று. ஒரு முழு தர்பூசணி காயிலிருந்து தர்பூசணி கேக் செய்வதற்கான வழியை கண்டுபிடிக்க நான் நம்புகிறேன். முதலில் அதிகமான தோலை அகற்ற வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். கேக்கிற்கு நான் பழத்துள்ளதாக பயன்படுத்துவேன். இதே போல இது மிகவும் எளிது.
இப்போது நீங்களுக்கு தர்பூசணியை சோவைடு கேக் மாதிரி வெட்ட வேண்டும். நான் நிறைய அஞ்சவே மாட்டேன். தர்பூசணி வைத்தால் எல்லாம் ரொம்ப எளிதுதான். அதை 2 பாதிகளாக வெட்டினால் போதும். உள்ளே சிறிய ஜெலட்டினை கலக்கினால் போதும். ஆனால் முதலில் பழத்தை எடுக்க வேண்டும். அப்பத்திலிருந்து ஜெலட்டின் சேர்க்கவும். முக்கியமான விஷயம், அனைத்து வேலையையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். பாட்டி, அது மிகவும் குள்ளமாக இருந்தது. சரி, நான் ஒரு வைர குறுகிய கோடலால் ஒரு தர்பூசணியை படிக்கட்டு போட்டு உடைப்பேன். கவனமாக இருங்கள். உஃப், நின்று விடுங்கள். எல்லாம் சுற்றி எரிய போகிறது. மன்னிக்கவும், நான் மிகவும் விளையாடியுள்ளேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், தர்பூசணி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. இந்த பகுதி எப்படி சுவையானதாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் பெட்டிக்கு பொது தர்பூசணியை வழங்குவது சரியல்ல. நான் தர்பூசணியை பல நல்ல உணவுப் பொருட்களை கொண்டு அலங்கரித்தால் மிகவும் குளிர்ந்ததாக இருக்கும். அப்பொழுது அது ஒரு கேக் போலவே இருக்கும். இதை பாருங்கள், மார்ஷ்மெல்லோக்கள் வெகு செம்மையாக இருக்கின்றன. கமி பேர்ஸ். ஆஹா, நீ அதை கேக்னு சொல்றாய்? அது பரிதாபகரமானது. உண்மையான கேக் பல அடுக்குகள் கொண்டதாக இருக்க வேண்டும். எனவே இந்த அம்சத்திற்கும் கவனம் செலுத்துவது முக்கியம். மற்றும் தண்ணீரை ஊற்றவும். கிரீமுடன் தர்பூசணி துண்டுகள். கிரீமை கணக்கற்ற அளவுக்கு சமநிலையில் கொண்டு வர வேண்டும். மேலும் சில நிறங்களை கூட்டுவது அருமையாக இருக்கும். என் கேக் கீழே பச்சையாகவும் மேலே சிவப்பாகவும் இருக்கும். வெள்ளரிக்காய் கேக்கிற்கு மிகச் சிறந்த நிற இணைப்பு. தவறாக தெரியவில்லை. ஆனால் எனக்கு என் தர்பூசணி ஜெல்லி தயார். அதனால் உங்களில் யாரும் தர்பூசணி கேக் எப்படி சமைப்பது என்று ஊகிக்க முடியாது. ரொம்ப சுவையா இருக்கும் என் கேக்குங்கிறதால் கண்டிப்பா இல்லை. உண்மையான தர்பூசணி மாதிரி தோன்றடோரோக். நான் அதனை மட்டும் ஓவியமாக்கலை, கண்களையும் செய்தேன். அதனால் எப்படி அழகா இருக்குதுங்கிறத பாருங்கள். பெட்டி, நீ எது கேட்க விரும்புகிறாய் என்பதை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இது. ஹூரே! எம்மா, நீ என்ன செய்தாய்? தர்பூசணி காயில் கச்சா வெல்லத்தை உரித்து வைக்கிறாயா? இதற்கு நிச்சயமாக ஒரு முயற்சி தேவை, இல்லையா? மற்றவர்கள் மிகவும் முயன்றனர். அட, இதன் சுவை அவ்வளவாக இல்லை. நான் இதுக்கு மேல் சாப்பிட்டுள்ளேன். முகம் ஷெஃப் சாக் என்ன சமைச்சிருக்காங்க என்று பார்க்கலாம். கேக் நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லது. ஆனால் இது ருசியாக உள்ளதா? இந்த கேக் எனக்கு தயாரித்ததை சுவைக்க மட்டும்தான் இருப்பது. அமைப்பை பார்த்தால் இது ஜெல்லி என்று நினைக்கிறேன். ரொம்ப நச்சுவையாக இருக்கிறது. பாவா பாட்டி, நீங்க இன்னைக்கு எல்லாரையும் மிஞ்சிட்டீங்க. சரியாயிடுச்சு. இதே நம்பினேன். இந்த முறை பொம்மையுடன் ஒரு கேக்கு தயார் செய்து கொடு. கடினமாயிருக்கும். உண்மையில் எல்லாமே மிகவும் எளிமையானது. நீங்கள் பார்த்துச்சா? அது நான் தான். எனக்கு உன்னை எப்படி உருவாக்குவது என்று ஒரு வணிகம் உள்ளது. பெட்டி கேக்கின் மேல் இருக்கிறது. இந்த பழங்களுடன் அது மிகவும் எளிதாக இருக்கும். நான் கிவி பயன்படுத்துவேன். அப்படியே எனது அன்பான பேத்தியை அலங்கரிக்க இன்னும் கூடுதல் பழங்கள். யாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. மீதமுள்ள 1 முடியை அலங்கரிப்பதுதான். இதை பரிமாறலாம். Det var så att det är en kväll skulle det really free pool of it frienders är jag kom från el med sparka jag eller med pidikum med så väl jag vet det jag level பண்ணி ஆரம்பிக்க நேரமாய் விட்டது. Really you train say busy retaining. மிகவும் பழிவாங்கக்கூடியது. கண்கள் இல்லாத முகம் எப்படிப்பட்டது? நீங்கள் உங்கள் கண்களை விழித்து கேக்கை பறிக்க வேண்டும். இதோ என் ஜெல்லி கண்கள். மற்றும் இதை அவளின் முகத்தில் வாய் வைத்து பயன்படுத்தப் போகிறேன். என்னால் இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. கிச்சிடும். முடித்து விட்டேன். நான் வேலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னர் நான் ஏகாரத்தை மாற்ற வேண்டும். கேக்கை வட்டமாக மாற்றி அதில் நான் விரைவில் சிக்கலை தீர்த்தேன். இப்போது நான் கேக்கில் வைக்க ஒரு பொம்மை தேவையானது. பெரிய குஞ்சு உடையை போல காணப்படும். அதை முடிக்க வேண்டும். நிச்சயமாக கிரீம் அல்லது விப்ட் கிரீம் இந்த வேலைக்கு சிறந்ததுதான்.
ஆனால் இது பிளாஸ்டிக். இது உண்ணக்கூடியதல்ல. ஓ, என்னோட பேசுவதை நிறுத்து. உன் கேக் செய். ஓ, ஒரு சிறப்பு. சோழியினுள் இனிப்பு சிராப்பை ஊற்றுவது மட்டுமே மீதமாக இருக்கிறது. இது மிக அழகாக இருக்க செய்யும். ஓ ஆம், இது எனது சமையலின் மிக பிடித்த தருணம் என்று சொல்லலாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் மட்டும். ஆமாம், போய்லா. ஆனால் போகலாம். ஆஹா, பாடி நல்லா சாப்பிடு. ஆச்சரியம். ஒவ்வொரு கேக்கும் எனக்கு மகிழ்ச்சியை தருவது. ஆனால் நான் பாட்டி செய்த கேக்கை தான் முதலில் சாப்பிடுகிறேன். அவரின் கேக் நிஜமாகவே நில்லாத அளவுக்கு ருசிகரமாக இருக்கிறது. உண்மையில் அப்படி இருக்கிறதா பார்ப்போம். ஆம், இது மிகவும் நன்றாக உள்ளது. ஆனால் ஏதோ ஒன்று இல்லை. எம்மா, நீ என்ன சுற்றத்தை? ஏன் இந்த கேக் அப்படி ஒரு பயமான முகத்தை கொடுத்துள்ளதா? இல்லை, இது நிச்சயமாக என்னை போல இல்லாததே. இந்த கேக் குறைந்தது சுவையாக இருந்தால் மகிழ்ச்சி. வழக்கமாக இது ருசியாக இருக்குமே. சரி, சக் என்ன சமைத்தான் என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே உள்ளது. ஆஹா, இது மிகவும் குளிர்ந்ததாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பொம்மையாய் தெரிகிறேன். ஆம், இது சுவையாக இருக்கிறதா என பார்க்கலாம். இது நம்ப முடியாதது. சக, உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். மிகவும் அருமை. ஆமாம், அது எளிதாக இருந்தது. அருமை. நெய் பிஸ்கெட் உண்ண ஆரம்பிப்போம். பயடா சுலபம். நான் செய்ய போகிறேன். நான் எதற்கும் வாக்குறுதி தர முடியாது, ஆனால் நான் முயற்சிப்பேன். ஹலோ, இதை எப்படி சமாளிப்பது? ஓ, இந்த வட்டம் எதற்காக? காத்திருக்கும் தேவையில்லை. ஓ, அன்பு. செய்கிறீர்களா? இது எப்படி செய்வது என்பதை கவனிக்கவும். சிடன் இயக்கங்களில் உருட்டவும், வெட்டி பேக்கிங் தட்டில் வைக்கவும், ஓவனில் வைக்கவும். நான் எதுவும் செய்ய முடியாது. ஒரு யோசனை. கூகிஸ் வராமாக இருக்குமா? அப்படியானால் மாவிலிருந்து ஒரு வட்டம் வெட்டி வெண்ணெய் உருக வைத்து விடலாம். மிக முக்கியமான பொருள் ஸ்கிட்டில்ஸ் தான். இதில் சிலரை நாங்கள் சாப்பிட நான் தடையாக இல்லாமல் இருக்கிறேன். நீ நல்ல வேலை செய்த கணிஞ்சி. குக்கீஸ் எம்பியர் சவுண்ட்ஸ் எப்பறம் போல மீதி இல்லாமல் சரியானது. இது என்னுடைய குக்கீகள். இது ஒரு கலைப்பணி. வல்லுநரின் கைநடை உடனே தெரிகிறது. என்னுடைய அற்புதமான இணைப்பந்தி வீட்டை பாருங்கள். அடுத்து, இந்த யோசனைக்கு நன்றி. நான் கூரை மீது ஸ்கிட்டில்ஸ் மூலம் அலங்கரிப்பேன். சரி, கடைசி அழகு பொடியான சர்க்கரை. மேலும் என் வீட்டில் பனி பெய்திருப்பதைப் போல தெரிகிறது. ஓ இல்லை, இது சிறிய தீயாக தெரிகிறது. நாமும் உடனடியாக குக்கீகளை அழைக்க வேண்டும். இதை இன்னும் பாதுகாக்க முடியுமா? அச்சச்சோ, இங்கு செய்வதற்கு ஒன்றும் தோன்றவில்லை. இவைகள் பிஸ்கட்டா? இதை நீங்கள் உணவாக கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. பியூ. சரி சரி, இங்கு என்னமோ உள்ளது. ஆச்சரியம். ஒரு இஞ்சி சப்பாத்தி வீடு. மிகவும் அழகாகவும் மிகவும் ருசியாகவும் உள்ளது. ஆமாம், வேற எப்படி கூடும்? நான் ஒரு நிபுணர். சரி, நம்ம இது பண்ண முடியும். நான் விழுந்தால் கூட. எலி திரைச்சியா? அப்பாவி, என்ன வெட்கக்கேடு. எனக்கு தெரியும். இந்த மோசமான எலி திரைச்சிக்கு பதிலாக நீங்கள் ருசியுள்ள சாக்லேட் பேஸ்ட் பயன்படுத்தலாம். இது நன்றாக வந்திருக்கிறது. மிகச் சிறந்தது. ஒரு அழித்த மேல் தோல் டோரை மீனலாக்கிருக்காம். ரெட்டியான்ஸ் சுழற்சுவர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் பாட்டி? 1, 2 பாட் தேச பாதியாக முடிந்துவிட்டது. வியப்பிற்குரியது. ஆனால் ஒரு பாட்டில் முக்கியமானது சதை நிறைந்த பாட்டி. மைக் கற்றை சர்க்கர் செய்ய எடுத்துக்கிறேன். நன்றி. இனி பாட்டியை வானலியில் வைத்து சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும்.
ஓ மை கடவுளே! ஐசிறு மீன், நீ என்ன செய்யறே? அட, பாட்டி அமைதியா உண்டு. எனக்கு எல்லாம் கையில இருக்கு. ஐடியா வந்தது. மார்ஷ்மெல்லோஸ் வெண்ணெய் செய்யலாம். என் பர்கருக்கு சுவை கொடுக்கலாம். இப்பொழுது மாமர்லேட் வரிசை. மேலே உருட்டி கைகளை சிறிது வலுப்படுத்துங்கள். அதுதான் முழு சமையல் முறை. உங்களுக்கு பிடிக்கிறதா? அவ்வளவு போட்டியானது. என்தான் இன்னும் மிகுந்த சுவையான பர்கரை உருவாக்குகிறேன். இந்த கட்லடிகளை மட்டும் பாருங்கள். நான் இன்னும் பேக்கனை சேர்ப்பேன். சாதாரணமாக மாமிசம் நிறைய இருந்தால் அடையாளம் கொண்டு வருவதில்லை. சீசனைக்கு சேர்த்து வைக்கணும். ஒரு அடுக்கு ரொம்ப சலிப்புன்னு நான் ஏற்றுக்கிறேன். பண்ணா அது உங்களுக்கு தேவைப்படுறது தான். ஆம், நானே தோழி என முன்னே இருக்கிறேன். அது முழுமையாக மாறிவிட்டது. ஓ, யூஸ்ஃபுல்லைஸ். ஹரிப்பு தோல்வி அடைவேஸ். அப்படியே பிரிக்கலை மிச்ச சலேசம் கொண்டு செம்புறீங்க. காப்பட்சம் அல்ல, இது நெஞ்சம் இருந்து செய்கிறோம். என்ன ஒரு அழகான பர்கர். கொஞ்சம் மொரிஹேனோ ஒரு பொன்மையான மூடுகை அடைவாரா? வா, பார்ட்டி மாஸ்டரோ ட்ரெனார் பண்ணிடுறீங்க. டாடா, வாவ், அளவு டோடி பர்கரை thank for Lisa Provisions. Aristore, Arpias, Pray, Hugh, Evertre. Oh, a lamer intrudo. Wait, many legendary burgers so. And the Perin Vendor Sherrich Rigas. Moyer Chibom, Mama Chirier, Marmalade, known as Nerdala. Frichirala Safin Burger Villarides. Ciao. at 0 or need the reasonable. இந்த விஷயம் is a right service. நீ பண்ண முடியறதா? Wait, party, bring up. Hello? Banga, Jennifer Nugget Surge Mitrat. Wait. Tom, so sa sedicate aisle bond kulle utarnam. பாட்டி, என்னோடு எண்ணெய் பகிர்ந்து கொள்வாயா? நன்றி. விசித்திரமாக உள்ளது. ஏன் அது வாராமல் உள்ளது? அதிகமாக குலுக்க வேண்டியிருக்கும். ஓ, வா. Ops. There's a vacuum curve. ஐயோ. வணக்கம். நீங்கள் Ting. Can't add in 30. Adive a bearing twerry our irkao combating align pondering. Seri off trail is the landum. The binary so late murdin artity. Or you turn to play Adela Murkavati for out every Grakarkalil Urtavam. Video on the Epstinger de Puricala. Suvaya Ulate. Mom. என்ன வாசனை? My charming correct for China wooden train in Lalia. A cursier when the rage cree. A knackered sorry வகுப்பில் இருந்து அவை துண்டுகளைப் போல் தோன்றும். Phantom, ritual, பர்ஸ்மடுவதும் ஒரு கலை. அது கண்கவர் ஆக வேண்டும். எனக்கு தெரியும், நீங்கள் சமைப்பதை பற்றி கவலைப்பட விருப்பமில்லை என்றால் நீங்கள் முன்பே தயாரிக்கப்பட்ட ஒன்றை எடுக்கலாம். நான் நக்கட்ஸை சீசில் மடக்குவேன். அடுத்ததாக நான் சீட்டோஸிலிருந்து மிகவும் ருசியான பிரெட் கிரம்ஸ் செய்வேன். அதற்காக இது பேக்க நன்றாக அடிப்பேன். அன்பே, கவனமாக இரு. அப்படி அதிகமாக பண்ணாதே. ஓ, இது வேலை செய்தது போல் தெரிகிறது. பார்க்கலாம். ஆம், அருமையாக உள்ளதே. இனி சீட்டோஸை நக்கட்ஸின் மீது சேர்த்து அவற்றை வாணலியில் போடுவோம். இந்த அற்புதமான சுவையை நான் ஏற்கனவே உணர்கிறேன். இதை குழந்தைக்கு கொடுக்க கூட விரும்பவில்லை. I what I can point. Wait, ketchup இல்லாம nuggets எப்படிதான்? Been tropics in min. ஆஹா, டீப் குளிர்ச்சி அடுக்கி விஷயத்தின் கல்லா இது மிகவும் சாதாரணமாகவே ருசிக்குது. சரி, அடுத்ததை முயற்சிக்கிறேன். Interior forest. Wonder and night turning me mother. For prunertier. இங்க வேற சீட்டோஸ் கூட இருக்கு. இதுதான் தேவடானது. ஹூரை, நான் வென்றுவிட்டேன். நீ அதை பார்த்தாயா? நீ பீட்சா செய்ய வல்லவரா? எனக்கு வேண்டும். பிரச்சனை இல்லை, நானும் அதற்கு பிரியந்தான். ஆஹா, பீட்சா, அதை நான் செய்யலாம். இதுக்கு தக்காளி பேஸ்ட் தேவை.
ஒரு துண்டில் கொஞ்சம் சொட்டுகிறோம். Servete all'arancial farfio. Taste let's see surna rusiro irko. Ye pepperoni. Freeze main calico vertical. Baby. பாருங்கள், நான் ஒரு நிழல் பறந்து கொண்டிருக்கும் புறா. Garchillava. Polapodade, snaggy. Your 2020 time free. நன்றி பாட்டி. ஆமாம், எனக்கு தெரியும். எந்த சலிப்பு தரும் தக்காளி பேஸ்ட் இல்லை, ஆனால் ஒரு மர்ஷ்மெலோ பேஸ்ட். எனவே நான் முழு கோப்பையை எடுக்கிறேன். இதோ பீஸாவாகும், இன்னும் ஸ்கிட்டில்ஸும் தவறாமல். சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். நீங்க உடை காண்பில்லையா? என் பீட்சா தான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். சுவையற்ற வெள்ளை மாவு இல்லை, இதை கருப்பு வண்ணத்தில் அழகாக மாற்றுகிறேன். அற்புதம், இதை பாருங்கள். நான் அதை விட அதிகமாக செய்ய முடியும். இப்போது அடிப்பகுதியை உருட்டுகிறோம். அடிப்பகுதி சிறப்பு தக்காளி சாஸால் பூசப்பட வேண்டும். அப்போதும் பீட்சா சிறந்த இத்தாலிய உணவகங்களில் செய்யும் பீட்சாவை போல சுவையானதாக இருக்கும். மேலக்கிழண்டி சீஸ் வைப்பேன். இப்போ கொஞ்சம் இறால் போட்டு விடுகிறேன். அப்படியே தான் தனியா இல்லாவிட்டால் ஆமைசி தோழிகளை சேர்க்கிறேன். I smelled their creature ray. Wrist is running out. ஓ, இது எவ்வளவு நேரமா இருக்க போகுது? Oh, மனோகரன் it's redundant. March right. பீட்சாவை சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்குது. ஓ, உங்களுக்கு நிச்சயமா? இல்ல இல்ல மிஸ்ஸமில்லை. நான் பார்க்கலேன். The refreshers. Ayo, vice winner. Beers there's still the sailing money. But let's just test it darling. Then sure race smash 20 rather. Oh, on latest pizza, muchrilum eelbark steam rather. Inaller, huirften burst curry. Mom, to race mayor soy. To rediri. Bartiker, party. நன்றாக கிடைத்த வெற்றி. In order to name tourist. Truthfully. Where here's ஹலோ மிஸ்ஸஸ் மோனிகா. கிரேஸ், நீ மிட்டிங்களை ஏன் அணிந்து இருக்கிறாய்? நம்ம ஸ்வீல இருக்கிறோம், தெருவில இல்லை. உன் கைகளை எங்கு வைத்திருக்கிறாய்? ஓ, நீ கேக் அலுவலகத்திற்கு கொண்டு வர முடிவு செய்தாயா? இல்லை, அதை செய்ய முடியாது. நான் கடந்தேன். கிடையாது. நிறுத்து. நீ எதை எடுத்து செல்ற? ஓ, அது என்ன? ஒரு உலக வரைபடம். பார்க்கலாம். அதுதான், என்னை விட முடியாது. வகுப்பறையில கேக் வேண்டாம். போங்க, வருந்துகிறேன். சரி, இன்னும் யாராவது வகுப்பறைக்குள் உணவு கொண்டு வருகிறார்களா என்று பார்க்கலாம். நான் அப்படியே செய்ய முடியும். நான் அவளை கடந்து விடுவேன். யார் ஓர்த்தது? கிரேஸ். ஹாய் மிஸ் மோனிகா. நான் சொன்னேன் கிடையாது. இங்கிருந்து வெளியே போங்கள். என்ன அற்புதமான நாள் இல்லையா? இல்லை. துமேசம் துர்கனின் ஃப்ரிகேனி வைத்து இனிஸ்ரேயர்ஸ் பண்ணல. இறுதியில துபலிவானது. நான் ஒரு கேக் கொண்டு செய்ய முடியுமா? ஓ, நான் பறித்து பிடித்தேன். கிரேஸ் கேக்குடன் திரும்பி வந்தார். அவளை ஜாதியில் வரவிட மாட்டேன். பதிலை பிடிக்கவும் மகளே. ஆஹா, பெரிய கூப்பா பூப்பாஸ் என்னை நோக்கி பறக்கின்றன. என் கேக். ஓஷ், இது உறுதியாக ஒரு ஸ்ட்ரைக். நல்ல வெடி. கிரேஸ், நீ கேக் கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பா உன் பெற்றோரை அழைத்து வைப்பேன். எனக்கு இது பார்க்க சொல்லுங்கள். சுரசுரின் சாஸ்திரோட புத்தகங்கள் அந்த சால்மடியில் இருக்கின்றன. பச்சபது உண்மையை நல்ல போடு இருக்கின்றது. நீங்கள் வகுப்பறைக்கு போகலாம். பாடம் விரைவில் தொடங்கும். நன்றி மானிகா மிஸ். இப்போது நான் உங்களிடம் அனைத்தையும் கூறி உங்களுக்கு காட்டுவேன். ஒரு துண்டை கொண்டு செல்வது நேர்மையாகவும் போதாமலும் இருக்கும் என்று நான் முடிவு செய்தேன். வணக்கம் லிலி, நான் ஒரு பெரிய கேக் கொண்டு வந்தேன். அதை நான் எங்கே மறைத்தேன்? சரி, என்னுடன் நன்றி. அதை பார். நீங்கள் உண்மையில் கேக்கை உள்ளே கொண்டு வந்தீர்களா? ஓ மை காட். குறிப்பிட்ட சில முயற்சிகள் வெற்றி பெறல. ஆனா நான் இன்னும் ஆசிரியர் அருகே சென்று விட்டேன். ஆனா இப்போது எனக்கு இந்த கேக் இருக்குது. இது ராஜா இருக்குது. இதை சுவைக்க விரும்புறேன். லிலி, வாங்க. இது சுவை. நீங்க எப்படி இருக்கீங்க? மிகவும் ருசி. அது எனக்கு கொடுங்கள், தயவு செய்து. கண்டிப்பா. இதோ உங்களுக்காக.
எனக்கு தெரியும். மிஸ் மோனிகா கவனிக்கும் முன்பு சாப்பிடுகிறோம். எம் அண்ட் எம்ஸ் அல்ஜிப்ராவை மகிழ்விக்கும். எவ்வளவு ருசி. வகுப்புக்கு செல்லலாம். நின்று விடுங்கள். அது மட்டும் தானா? ஆனால் இங்கே பல எம் அண்ட் எம்ஸ் இருக்கின்றன. நான் அதை திருப்பி தர மாட்டேன். கிரேஸ் மூச்சா பிடிக்காதே. எனக்கு ஒரு சாண்டி வேணும். இல்லைன்னா எல்லாமே குப்பையில போகும். நம் ஃப்ரிட்ஜ் அணைச்சிட்டோம். ஓ இது எனது M&M. ஓ இல்ல மிஸ் மணிகா, நீங்க புறம் கொடூரமா இருக்கிறீங்க. கிராஸ் வகுப்பு எந்த நிமிஷத்திலாவது ஆரம்பிக்கும். வேகமாக முடிவாக. எல்லா மாணவர்களும் எங்கே? ஓ குவென்டின், என்ன அழகான வேஷம் உங்களிடம். மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. ஹலோ ஹலோ இருங்கள். ஏன் அந்த தொப்பியை அணிந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் என்ன மறைக்கிறீர்கள்? சோடா திரும்ப கொடு. அது கண்டிப்பா காண்டி பின்னில் போகும். நான் எதையும் கேட்க விரும்பல. உடனே வகுப்பறைக்கு போய் தயாராகு. மாலை வணக்கம் மிஸ் மோனிகா. சாக்லேட்டை எங்கு மறைக்கலாம்? உங்க பைகளை காண்பீங்கள். இதோ அது எந்த அல்ல. எனக்காக நான் அடுத்த இனிப்புகளையும் வாங்குறேன். அப்புறம் நீங்க வகுப்பறைக்கு செல்லலாம். சரி வேலையை தொங்கிட்டேன். வலியவங்க வீணாந்தவங்களா இருக்கிறாங்க. குழந்தைகள் இன்னும் வகுப்பிற்கு போகிறார்களா? எவரும் இருப்பதாக தோன்றவில்லை. மிகச்சிறந்த எல்லா இனிப்புகளையும் சாப்பிடலாம். ஆழத நாள் இருக்கும்போது ஓ அன்பு கூர்ந்து நான் நேசிக்கிற அனைத்தும் எனதுதான். இங்கே நான் சாக்லேட்ல மூழ்குவேன். வீட்டுக்கு வந்து அனைத்தையும் முயற்சிப்பது நல்லது. அதற்கு பதில் வகுப்பறைக்கு போவது. மிஸ் மோனிகா. ஆமாம், நாங்கள் மிட்டாய் எடுக்கலாம். வாங்க பெண்களே, வாங்க. விழிக்காதபடி சும்மா இருங்கள். போகலாம். என்னிடம் பல சீரல் உள்ளது. என் வகுப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிஸ் மோனிகா இங்கே. மிஸ் மோனிகா, நான் வகுப்புக்கு போகலாமா? ஆய்வு முடிந்த பிறகு மட்டும். நீ இனிப்பு கொண்டு வருகிறாய். ஒப்புக்கொள். உன் பாக்கெட்டில் சாக்லேட் மறைத்து இருக்கும் என்று நான் அறிவேன். நான் இப்போ எவ்ரிதிங் தரப்பேன்னு வாங்க. ஆம், அவை கீழே விழுந்தது. அருமை, சரியானது. இப்போது நீ சுத்தமாக இருக்கிறாய். வகுப்புக்கு செல்லலாம். ஆனால் என் சாக்லேட். மிஸ் மோனிகா விஷயம் உறுதி சார். ஓ ஸ்டாயிஸ், எனக்கு ஒரு அருமையா சூசா வந்துரி. நான் நிறமுள்ள ஹிபாபுபா நகங்களை பண்ணலாம். அது நிஜமா இருக்கும். மிஸ் மோனிகா அதை கண்டிப்பா தவற விடுவார். எனது நகங்கள்ல முயற்சித்து பார்க்கலாம். பூர்த்தி சிறிது பீன்ஸ் பார்ப்பு. உன்னால கைக்குற்றிகளையும் ஆராய வேண்டும். மிக கவனமாக. ஓ எதுவும் இல்லை. உன் வாய்க்குள் ஏதாவது மறைத்துள்ளாயா? அது காலியாகவே உள்ளது. உன் காதுகளையும் நன்றாக பரிசோதிக்க எனக்கு அவ்வாறு அனுமதித்தரு. அனைத்து விஷயங்களும் தெளிவாக உள்ளன என்று தெரிகிறது. இப்போது நீ செல்லலாம். காத்திருக்கவும். உங்களுக்கு என்ன சென்டி லில்லி? புதிய மினிக்யூர். சமீபத்துல ஒரு புதிய மினிக்யூர் பண்ண செய்கிறாய். வா லில்லி, நான் உடனே அங்கே வருகிறேன். ஓ அழகான நகங்களுடன். அழிச்சக்கம் என்னுடைய கிரேஸ் செம்மழகு. ஆனால் மைச்சு கேளேன். சீபடத்துக்கு நகம் சீப்படலாம். என்ன வைஷ்யஸ்பிரி சாட்சியம் சியாயிடுச்சு. பப்ளி நகங்கள். மிஸ் மோனிகா கூட கவனிக்கல. நான் அப்புறம் 5 ஸ்டார் இனிப்புகளை எடுத்து வகுப்பறையில் சென்று விட்டேன். ஓ ருசியாக இருக்கின்றது. எங்க கண்களுக்கு நம்பிக்கை வரல. எனக்கு கவலை உள்ளது. கிரேஸ், நீ நல்லா இருக்கியா? சரி, நான் என் உட்கார வேண்டியதை சாப்பிடுறேன். எவ்வளவு நகைச்சுவையான வீடியோ. நான் அதை குவென்டினை காட்ட வேண்டும். ஓ மை காட், சூப்பர். அதை பாருங்கள். அதை பார்த்து அங்கே அவரிடம். மிஸ் மோனிகா இன்னும் அலுவலகத்தில் அடிக்கடி இருக்கிறாரா? இல்ல, எனக்கு சாக்லேட்டுடன் அவளை கடந்து செல்ல முடியாது. என்னையாவது யோசிக்க வேண்டும். ஒரு யோசனை. நான் சாக்லேட்டை ஒரு போன் போல மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் வெறும் ஸ்டிக்கர்களை ஒரு போன் வடிவத்தில் அச்சிடி சாக்லேட்டை ஸ்டிக்கர்களால் சுற்றி போட வேண்டும். அதே போல. அருமை. உள்ளே சாக்லேட் இருக்கிறது என்று யாரும் யூகிக்க மாட்டார்கள். நானே யூகிக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக என் லைஃப் ஹேக்க பார்த்து போகலாம். உண்மையான போனை இங்கே மறைத்து வைப்போம். ஆனால் சாக்லேட் போனுடன் செல்லலாம். வணக்கம். ஆம் அம்மா, ஓரளவுக்கு சரிதான். மாலை வணக்கம் செல்வி மோனிகா. நிறுத்து. உன்னிட்ட என்ன இருக்குது? நான் எங்க அம்மாவோட பேசுறேன். சரி, பிங்கோ. இது வேலை செய்தது.
நம்ப முடியல. இந்த சத்தம் எங்கே இருந்து வந்தது? உன்னிடம் 2 போன்கள் உள்ளதா? என்னை ஏமாற்றுகின்றாய் போல் தோன்றுகிறது. ஜேமி, உன் ஜேபில் உள்ளதை எடுக்க. இருக்கும் உண்மையான தொலைபேசி எனக்கு தெரியும். எனக்கு 2 கைபேசிகள் உள்ளன. 2லும் அம்மாக்கள் எனக்கு அழைக்கிறார்கள். எனக்கு எல்லாம் புரியுது. இந்த போன்கள் ஒன்று நிச்சயமா எங்களிடத்து அது உள்ளது. அவை ஒரே மாதிரியான தோற்றம் கொண்டவை. ஆனா இதுவே உண்மையில இல்ல. இது சாக்லேட் இல்ல. செல்லட்டும். என்னை எடுத்துக் கொள்ளலாமா? ஓ, நான் மதிய உணவு சாப்பிட மறந்து விட்டேன். ஆமா, நான் வகுப்பில் சாப்பிட்டு உங்களுக்கு பிறப்பிடும் அலுவலகமா இல்ல திரைமறையில மீண்டும் மிஸ்ஸஸ் மோனிகா? சாக்லேட்டுகளை குறிச்சு யோசிக்கிறியா? முடியாது கிரேஸ். சரி, உள்ளவா. லில்லி, இல்ல நீங்க பாப்கார்ன் தர முடியாது. சாப்பிடும். குவென்டின், இப்படி பாறைக்கு பண்டுட்டியா இது உணவறைக்கு? கண்டிப்பா ஆபீஸ்ல இல்ல. நான் எப்படியாவது யோசிக்கணும். ஓ ப்ளீஸ், எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என் உணவை எல்லாம் எழுத்துல மறைக்கிறேன். புத்தகம். இறுதியாக கணித பாட புத்தகம் பயனுள்ளதாக இருந்தது. இது எனது முழு மதிய உணவை சரியாக பொருந்துகிறது. நல்லா, மிஸ் மோனிகா கவனிக்க மாட்டார் என்பதில் வழி இல்லை. இதை பார்ப்போம். நான் எப்படி புத்திசாலி? நான் கண்டிப்பா வகுப்புக்கு செல்றேன். ஓ லிலி, எனக்கு கண்ணாடிகளை கேடுங்க. எனக்கு எதுவும் தெரியவில்லை. நான் கத்திரிக்கை அசைப்புகளை விளக்கம் செய்கிறேன். நான் ஒரு புத்திசாலி போல நடிக்கிறேன். நிறுத்து. நீ என்ன எடுத்துக்கொள்கிறாய்? சிறிது பாடநூலா சங்கீத் தருஷ்யம். ஹூம், அது சரி. குவென்டேன், ஏதாவது புரிஞ்சுக்கல. பாடநூலை திருப்ப வேண்டும். நீ கியூல் ரேஸ் செல்லலாம். நன்றி செல்வி மோனிகா. அவள் கவனித்தாளா என்ன நினைத்தேன். ஹூரே, நான் தேர்ச்சி பெற்றேன். இப்போது இளமனதுடன் மதிய உணவை கொள்ளலாம். எனக்கு இனி கண்ணாடி தேவையில்லை. நான் மிகவும் பசிக்கிறேன், நிச்சயமாக பசிக்கிறேன். நகெட்ஸ் முதல் தொடங்கலாம். அவற்றின் நறுமணம் அருமையாக உள்ளது. வாயில் நீரூற்று பெருகுகின்றது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? இது மெக்டொனால்ட்ஸ். நானும் விரும்புகிறேன். ஹூம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக உள்ளேன். Oh my God, குவென்டின், நீ அதை எப்படி செய்ற? நீ ஒரு புராணவியலாளர். நான் சொன்னிட்டேன். எப்ப நாம் சுவையுள்ள உணவை சாப்பிடலாம். எப்போதும் அகப்மேனோ ஃபாண்டா சோடாவை என் லாக்கரில் வைக்கிறாள். அதை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் அதையுடன் நான் வகுப்பரங்கத்திற்கு செல்ல அனுமதிக்காது. ஓ லிலி, வணக்கம். தினமும் அறிவை அடையும் புத்திசாலி மாணவி. எனக்கு உன்னை பற்றி பெருமைப்படுகிறது. இப்படியே நான் மேட்ச் அவசரனா இருக்கணும். ஓ கிரேஸ், நீங்க இயல் படிக்க துவங்கிவிட்டேன். இது என்ன மிகவும் ஆர்வமாக்குகிறது. நான் இந்த குழாயை மற்றொரு படிக்கத்துடன் கலந்தால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரிகிறதா? நான் இன்னும் தெரியவில்லை. வீட்டில் ஒரு பரிசோதனை மேற்கொள்வது சாத்தியமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓ அதுதான், நான் சோடாவை சோதனை குழாய்களில் ஊற்றலாம். நீங்கள் அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன்? அது எனக்கு கொடு. நன்றி. நீ இப்ப கிளம்பலாம். ஆஹா, இது எனது. சூப்பர். இப்போது இந்த ரசாயனங்களை எல்லாம் ஊற்ற வேண்டும். சோதனை குழாய்களை விடுவிக்க. அடடா, என்ன பரிதாபம், என்ன அருவருக்கத்தக்க விஷயம். ஓ துப்புரவு பணிப்பெண், நான் என்ன செய்தேன் என்பதை கண்டுபிடிக்காதிருக்க வேண்டும். ஓ என்ன நடக்கிறது? மிஸ் மோனிகா சோடாங்கிற ஊனாட்டாங்களா? சரியா, நானே இதை இந்த குழாய்களில் ஊற்றி விடுவான். நன்று. வெவ்வேறு சுவைகள் கூட. அருமை. வணக்கம் மிஸ் மோனிகா. வணக்கம் கிரேஸ். உங்களுக்கு ரசாயனத்திலும் ஆர்வமா? அற்புதம். நன்றா பண்ணதாய். நன்றி. நான் வகுப்பறைக்கு உள்ள வரலாமா? நான் உங்களுக்கு ஏதாவது காட்ட வேண்டும். என்னோட வாருங்கள், உட்காரவும். நீங்கள் அதிர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது. ஆனால் நான் உட்பொதிகளின் ஆசிரியராக இருந்தாலும் எனக்கும் அறிவியல் ஆர்வம் உள்ளது. நமது பொருட்களை கலந்து விடலாமா? ஒரு பாதுகாப்பான பரிசோதனை ஒன்றை நான் அறிவேன். இந்த குழாயை எடுத்து இதில் ஊற்ற வேண்டும். ஓ விட ஒன்றை சங்கரை செய்வா பண்ணு. இல்லை மிஸ் மோனிகா பண்ணருக டிவோர்ஸ்ன. ஓ தீரசுமுரன் தோளமடை எதிர்வினை. ஓஃப், என்ன இது? என்னது என்ன சின்னது சோடாவை போல மணக்கிறது. இனி என்ன பண்ண கிரேஸ்? நான் விவரிக்க முடியும். இது எல்லாம் நான் குடித்து விடுகிறேன். பின்னர் என்னுள் வேதிப்பு நடக்கும். என்ன, அதுதான் ஆரோக்கியமாக இல்ல. அவள் என்ன? வணக்கம் பெண்களே, உங்களிடம் என்ன இருக்கிறது என பார்ப்போம். அங்கே ஜூலியிடம் நீல ஹப்பா புப்பா இருக்கிறது. பிரிட்டனி, ஓ இல்லை, இது ஒரு கொடூரமான அருவருப்பான போலீசார். ஒன்றில் கிரவுஸ். ஓ என் கதவு.
பிரிட்டனே, நிறுத்து. நீ இதிலிருந்து ஓடிவிட முடியாது. இது ஒரு சவால். அங்கே ஒரு கடையான் இருக்கிறது. அது சஸ்து இருக்கலாம். மிகவும் பயமாக இருக்கிறது. கொஞ்சம் முயற்சிக்கலாம். எனக்கு இது பிடிக்கும். ஜூலி, இது நல்லா இருக்கு. சரி, என்னிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். நீல ஜவ்வு கெட்டதல்ல. இதை பார்த்து அறிக. ஆஹா, இது எவ்வளவு நீளமாயிருக்கிறது பாருங்கள். அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது? எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அதே ஆசை ருசியானது. மிகவும் பிடிக்கும். நான் பெரிய பக்கெட் ஊதுவேன். பிரிட்னி பாரு. நிறுத்து. ஜூலி, உன் பப்ளில் ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. எனது முகம் என்ன ஒரு பயங்கரம். அப்பா, அவன் போய்விட்டானா? இது காஸ்டிங் ஆகிறது. நிறுத்து. நான் சோர்ந்து விட்டேன். இது யாரு? நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். அப்போதே வாருங்கள். என்ன விசித்திரம். ஓ, ஜில்லி. அந்த லிப்ஸ்டிக் மற்றும் கிளிட்டர். ஹடும், எனக்கு மார்மலேட் கண்கள் மற்றும் ஸ்பிரிங்களும் இருக்கின்றன. அருமை. அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். முதல் யார்? சரி, போ பிரிட்னி. ஓ, இந்த மார்மலேடு க்ளோஸ் மிகவும் அழகாக இருக்கிறது. இதை நான் முயற்சி செய்ய வேண்டும். அது மிகுந்த சுவையாக இருக்கிறது. என் உதடுகளில் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். அற்புதம். இப்போது யாருடனும் முத்தமிட முடியும். ஜூலி, உனக்கு ஒரு இனிய முத்தம். எனக்கு இனிப்பான ஸ்பிரிங்கிள்ஸ எப்படி சாப்பிடணும்னு தெரியுது. அவை மிக சிறப்பாக உள்ளன. அதனால் நான் அதை கொண்டு சிறிது விளையாடலாம். சூப்பர். இதோ பிளேட்டை முழுவதுமே ஸ்பிரிங்கிள்ஸால் நிரப்புவோம். வை, எவ்வளவு அழகாக உள்ளது. இப்போ நம்ம உதட்டுகளை அங்கு நுழைக்கலாம். வாவ், ஜூலி, இத பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு. ஓ, இது ரொம்ப அழகா இருக்கு. இப்ப எல்லாத்தையும் சாப்பிடலாம். யம், இது பிடிக்கும். ஜூலி என்ன செய்கிறாள்? வாருங்கள், உங்கள் இனிப்புகளை முயற்சி செய்யுங்கள். சரி, இத முயற்சி செய்க. அழகாக இருக்கிறது. எனக்கு என் கண்கள் பிடிக்கவில்லை. ஆமாம். இங்க நீல நிற சிதறல் பாட்டில் வருகிறது. அதை மட்டும் பாருங்கள். இப்போதே எந்த சாய்ச்சும் இருக்குது. உங்க அங்கே உள்ள தோற்றத்தை பார்த்து முயற்சி செய்வோம். பார்த்தால் அங்கு பாருங்கள். இது மிக ஆச்சரியமாக உள்ளது. சுவையாக இருக்கிறது. அங்கே பெரிஜல் உள்ளே லைட் நம்ப முடியாதது. இப்போது அது சுவையான சிறப்பாக பானத்தை இருந்தது. குடிப்பதற்கான நேரம். குழாய்களில் யம், மிகவும் பிடிக்கும். நாம் அதை கடந்து போகலாம். உங்களுடைய கடிகாரத்தின் கீழே என்ன உள்ளது? என்னிடம் மென்டோஸ் உள்ளது. இது மிகவும் பெரியதாக உள்ளது. அதை விரைவிலே முயற்சிக்க விரும்புகிறேன். அதை எடுத்து நமக்குள் போடுவோம். ஓ, அது மிக குளிர்ச்சி. மென்டோஸ் ருசி மிகுந்தது. பிரிட்னி, உன்னிடம் என்ன இருக்கிறது? அப்பா, ஒரு பானமா? பை பை. ஜூலி, உங்களுக்கு பிடிக்கிறதா? இது பிங்க் காக். நான் இதை முன்பு முயன்றதில்லை. நாங்கள் இதனை எடுப்பதே டின்னை திறந்து வைத்து ஒரு பிளாஸ்டிக் குழாயை அங்கே வைப்பது. இப்போது இதை சுவைப்பதற்கான நேரம் வந்துள்ளது. சிலம்பு. அது உண்மையில பிங்க் நிறமா? எவ்வளவு குளுகையானது. ஓ, ஜூலி, எனக்கு இது பிடிக்கிறது. ஓ, மன்னிக்கவும். நான் இதையெல்லாம் தனியாக குடிப்பேன். உண்மையா? எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அவளின் கோக்ல சில மென்டோஸ் வைக்கலாம்.
பணம் கண்டிப்பாக பூந்து வழியும். அவள் எப்படி தாக்கு பிடிக்கிறார் என்று பார்ப்போம். அது என்ன? ஓ, அது மிகவும் வேகமாக மோதிருக்கிறது. நான் அதை எனக்குள் வைத்துக் கொள்ள முடியாது. ஜூலி, ஓ, இப்போது ஜூலி கோட் மூடப்பட்டுள்ளது. மிகவும் மன்னிக்கவும், ஆனால் அது சுவாரஸ்யமாக இருந்தது. முதலில் இதை திறக்கலாம். அருமை. பார்ப்போம். ராக் கண்டீஸ் ஒன்று சுவைக்கலாம். பேக்கிங்கை அகற்றுங்கள். ஆஹா, என்ன ஸ்வீட்டாக இருக்கிறது. எனக்கும் பிடித்திருக்கிறது. யோம், இப்போது இந்த பானை சரிபார்ப்போம். ஓ, அங்கே புளிக்கும் ஜெல் இருக்கிறது. நீங்கள் என்னவென்று அறிவீர்களா? நாம் காந்தி மற்றும் ஜெல்லை ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும். நான் என்னாகவே மாம்பழ ஜெல்லி மற்றும் புளிப்பான ஜெல் சேர்த்து கேக் செய்வேன். அது நிச்சயமாக உற்சாகமாக இருக்கும். 2-3 அடுக்குகள். அதை முயற்சி செய்ய காத்திருக்க முடியவில்லை. ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது எவ்வளவு புளிப்பாகவும் இருக்கிறது. ரொம்ப சுவையாக இருக்கிறது. நறுமணம். ஜூலி, பாடி என்ன இருக்கிறது? நான் இப்போதே காண்கிறேன். வாவ், செம்மையாக இருக்கிறது. இது நெர்ட்ஸ் கேண்டி. அதை வெளியே எடுத்து வைப்போம். ஓ, எவ்வளவு அழகு. எவ்வளவு மூடன் அது. அருமையாக இருக்கிறது. என் புளிக்கும் ஜெல்லை கொஞ்சி அவளிடம் ருசிக்க விடாமல் இருக்க முடியாது. அதை அங்கேயே ஊற்றுகிறேன். யாருக்கும் சொல்லாதே. பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் இது போதுமானது. என் முகம். நான் முடியாது. ஏன்? அது நகைச்சுவையாக இருந்தது. நான் இந்த முறை எவ்வாறு உள்ளது கண்டுபிடிக்கவும். வாவ், எனக்கு ஒரு நீல கலூச்சல் உள்ளது. ஒரு லாலிபாப். சுவாரஸ்யமானது. சிப்பா சிப்ஸை முயற்சிப்போம். ஓ, இது நீளமாகவும் சுவையாகவும் உள்ளது. இப்போது இந்த தூளை முயற்சி செய்து எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். உள்ளே அதில் மூழ்க வைத்து முயற்சிக்கிறார். சதுரங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மகிழ்ச்சிகரமாக உள்ளது. பிரிட்னி, ஏன் இப்படி என்ன பார்க்கிற? பாரு, அது என்ன? முடியவே முடியாது. நீயும் திறக்க வேண்டும். வாங்க பிரிட்னி, இதை செய்யலாம். என்னிடமும் சுப்பச்சுப்பும் இருக்கு பாரு. இது மோதிரத்தின் வடிவத்தில் இருக்கிறது. அது கஷ்டமாக இருந்தது. நண்பா, நாங்கள் இதை செய்தோம். இந்த ஜெல் முயற்சிக்க விரும்புகிறேன். இது அருமையாக தெரிகிறது. மேலே சிறிது பிழியுங்கள். இப்போது அதை முயற்சிக்கும் நேரம். எனக்கு பிடிக்கும். இது லாலிபாப்புடன் இனிக்கரமாக உள்ளது. இது ஒரு புதிய உருக்குச்சுகம் நேரம். உன்னிடம் என்ன இருக்கிறது? தின்னக்கூடிய காகிதமும் ஸ்லைம் ஜெல்லும். அதை முயற்சி செய்வோம். ஜூலி, தொடங்கு. அவர்கள் அழகாக உள்ளது. இது இனிப்பு. எம் பிரிட்னி, நம்ப முடியாதது. இதை முயற்சி செய். அது மிகவும் அழகாக உள்ளது. மிகவும் இனிமையாக, அதிசயகரமாக. இது ஸ்ட்ராபெரி சுவை. இது என்ன? நில், அதுதான் உண்ணக்கூடிய காகிதம். என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். நான் இதை படம் வரைஞ்சிடுறேன். சிரித்த முகத்தை காட்டு. இப்பொழுது அதை முயற்சி செய்யலாம். ஓ, எவ்வளவு ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப எனக்கு ஒரு சிறந்த ஐடியா வந்திருக்கிறது. நான் காகித விமானம் செய்ய முடியும்.
எச்சரிக்கை, எவ்வளவு அது குளிராக கலக்கிறது. இருக்கிறது. அவள் உண்மையில் செய்து விட்டாள். நான் வேண்டும். ஓஹோ, என்ன? என்னிடம் காகிதம் இல்லை, ஆனால் நான் அதை முயற்சிக்க முன்பே இப்போதில்லை. ஜூலி, எனக்கு ஒரு யோசனை உள்ளது. அத என்னோட பகிரலாம். நம்முடைய ஜெல்களால் டிக்டாக்டோ விளையாடலாம். வெல்லும் ஒருவருக்கு தரவல்ல காகிதத்தை கொடுக்கிறோம். இது ஒரு குளிர்ச்சியான விளையாட்டு. இதை செய்யலாம். நான் என் காகிதத்தை அப்படியே கொடுக்க மாட்டேன். சரி, இதை புதிர் விடுவோம். ஓ ஆம், நான் வென்று விட்டேன். அது வஸ்னாச்சித். என்னுடைய காகிதத்தை வைத்துக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் சாப்பிடுவோம். மன்னிக்கவும். உம்மின் ஜெல் அருமையாக இருக்கிறது. நன்றாக இல்லையா? ஆமாம். யார் முதல் வருவார்? பெண்கள். ஜூலியே வென்றுச்சு. இது சில சிறிது சோடா அல்லது ஜூஸ் மற்றும் மாமரை போலான ஒரு கண்ணாடி. இதை கட்டாயம் பார்ப்போம். ஓ, இது மிகவும் சுவையாக உள்ளது. எனக்கு பிடித்தது. பிரிட்னி, நான் உனக்கு மிகவும் அற்புதமான ஒன்றை காட்டப் போகின்றேன். எனக்கு ஒரு சாப்பிடக்கூடிய கண்ணாடி இருக்கின்றது. நான் இதிலேயே ஜூஸ் ஊற்ற முடியும். அதை பாருங்கள். வாவ், எவ்வளவு சுவையா இருக்கு. காத்திரு, உன் குளோச்சை திறக்க நேரமாகிவிட்டது. என்னிடம் ஒரு ஜெல்லி கண்ணாடி இருக்கிறது. நன்றி. பாக்கேஜை திறப்போம். அனைத்தையும் கண்ணாடி ஸ்டாக்கான் ஒன்றில் ஊற்று. அது மொத்தமா நேரம் செய்ய எனக்கு கொஞ்சம் திரவம் வேண்டும். ஜூலி, கொஞ்சம் தாருங்கள் தயவு செய்து. நாங்கள் தேர்வு செய்யண்டுமா? ஒப்பந்தம். நண்பரே, நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நான் அதை கொண்டு செல்வேன். ஓடுகிறேன். அருமையானது. உங்க கரமேல் கொஞ்சம் கொடுக்கலாமா? என்ன? தயவு செய்து. இதோ கொதிப்பது. வாருங்கள், சேர்ந்து ஒரு பானம் குடிப்போம். எவ்வளவு ருசியாக இருக்கிறது. இப்போது இந்த கண்ணாடியை சாப்பிட வேண்டும். எனக்கு பெயராய் வருகிறது. நான் ரவும் விரும்பினேன். பிரிட்னி, அப்படித்தான். பார்த்ததற்கு நன்றி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய. மோனிகா, நீயே முதலில் சக்கரத்தை சுழற்று. இல்லை, நான் கற்றாழையை விரும்பவில்லை. இதோ, நான் கிரீமை மறுக்க மாட்டேன். நீ அப்படி முடியாது. கற்றாழை என்றால் கற்றாழைதான். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததில்லை. ஆனால் கவலைப்படாதே, பிறகு எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும். நீ என்னால் மகிழ்ச்சி அடைவாய். பார்த்து விடலாமா? நான் சொன்னேன் அல்லவா, ஹப்பா பப்பா கம் மாதிரியானது எதுவும் இல்லை. குறிப்பாக அவை நிறைய இருந்தால் அவற்றை பெட்டிகளில் இருந்து KHKHL HRPSHR எடுத்து கேக்கில் ஒட்ட விரும்புகிறேன். எனக்கு இது மிகவும் சுவையாக இருக்கும் என்று நினைக்கிறது. அற்புதம். இதுவரை நான் பார்த்த மிக வெளிச்சமான கேக் இதுவே. அதுவும் அல்ல. மீதி குச்சிகளை வைத்து நான் ஒரு இதயம் உருவாக்கி என் கேக்கை இன்னும் அழகாக்கலாம். ரொம்ப நன்று. மோனிகா, நீ எவ்வாறு நினைக்கிற? இது ரொம்ப அழகா இருக்குது. இது சுவைக்க நேரமாய் விட்டது. இது நிச்சயமாகவே அற்புதம். நான் அந்த கேக்கை ஒரே முறை சாப்பிடணும் போல இருக்கிறது. ஆமா, எனக்கு குறைந்தபட்சம் ஒரு இதயத்தை முயன்று பார்க்கலாமா? நான் அதை எனக்கு தானாகவே சாப்பிடுவேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலூனை பார்க்க வேண்டுமா? உனக்கு என்ன ஆயிருது? நீ எங்கூட பகிர விரும்பல. நான் உன் பபுளை பார்க்க விரும்பல. அதை எடுத்துக்கோ. எப்படி உங்களுக்கு தோன்றியது? இப்போ எனது முகமெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறது.
சிரிக்காமல் இரு. உன் காக்டஸ் கேக் சாப்பிடுவது நல்லது. எப்படி அதை சாப்பிட முடியும்? நாரம்ப எடுக்க முடியாத அளவுக்கு கத்தோடி கூர்மையாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டேன். நீர்களை களைந்து விட்டால் அந்த கத்தோடி பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஆனாலும் நகம் கடுகி போதாது. இதெல்லாம் தானும் மிக பெரியதாக இருக்கின்றன. என் நினைப்பில் இந்த சுண்டிக்கைகள் கத்தோடியை வெட்டுவதற்கு அற்புதமானவை. எவ்வளவு சலிப்பு. தயார். இப்போது ஒரே ஒரு விஷயமே இருக்கும். என் கேக்கில் காக்டஸை துருவ வேண்டும். இது மிகவும் அழகாக தோன்றுகிறது. சரி, உனக்கு என்ன மஞ்சகா? இது மிகவும் அழகா இருக்குது. ஆமா, பேசுவதை நிறுத்து. சாப்பிட நேரம் வந்து விட்டது. எப்படி இருக்கிறதோ அதே போல சுவையையும் நம்புகிறேன். ஓ இல்ல, இது புல் மணம் கொண்ட கேக்கை சாப்பிடுவது போல உள்ளது. அருவருப்பு. உங்க சாப்பாடு ருசி பருகு. நான் சக்கரத்தை முதலில் சுற்ற விரும்புகிறேன். நீ நகைச்சுவை செய்கிறாயா? எனக்கு மிஞ்சுகள் மிக்க வெறும் பிடிக்காது. நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்ட கெட்டவனாக இருக்கிறேன்? ஏனெனில் நான் அதிர்ஷ்டசாலி. நான் கிரீமை பெற்றேன். அதை நான் இப்போது கேக்கின் மீது ஊற்றப் போகிறேன். அது இன்னும் சுவை மிகுந்ததாக இருக்க செய்ய. முக்கியமா அதை நல்லா குலுக்கியால் போதும். தயார். இப்ப அதை சாப்பிடலாம். ஆமாம். ஓஹோ, என்ன? ஹா, சாண்டா கிளாஸ், நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? புத்தாண்டு இன்னும் வரவில்லை. மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. எனக்கு பொறாமைப்படுகிறீர்கள். ஏனெனில் எனக்கு முழு கேக் மதுரப்பால் ஊற்றப்பட்டது. ஓ, மிக நல்லது. அப்படி ஒன்றை மறுக்க மாட்டேன். உங்களுக்காகவும் ஒரு கேக் காத்திருக்கிறது. அதில் சொட்டை உள்ளன. அவை மிகவும் மோசமானவை. ஐயோ, மிகவும் கடினமாகவும் இருக்குது. நன்றி. அவற்றினால் நான் ஒரு பல்லை இழந்துட்டேன். இதுக்கு பிறகு நான் அவற்றை முத்து கொள்ளவே மாட்டேன். இல்லை 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 இல்லை, தயவு செய்து. நீங்கள் அவ்விதமாக சாப்பிடுவதை கூட கூட தெரியாது. உணவேண்டிய அளவற்றம் இல்லை. உள்ளே இருப்பதும் முக்கியம். அவற்றை எப்படி சுவையாய் இருக்கு பாருங்கள். உண்மையில் அதுதான் கேக் மீது வைக்க வேண்டும். எவ்வளவு மோசமான மனம். நான் இதை பறித்து வைக்கலையா? அவசியம். அருவருப்பு. உன் கையை மேலே ஒரு முறை உயர்த்தினதும் எவ்வாறு நீ ஒரு அற்புதமான கேக்கை இவ்வாறு கெடுக்க முடியும்? இதை காணும் போது நான் எரிந்து விட போகிறேன். இப்போதே நான் மிகவும் குமட்டி விட்டேன். வாவ், சூசி, உங்களிடம் ஒரு பெரிய முத்து உண்டு. சூசி, ஒதுங்கு. ஆஃப். நான் தான் மாம்பழத்தை திறந்தேன், எனவே அது எனது. அதை திரும்ப கொடு. அதை கொடு. இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. முத்தும் எனதுதான். அட இல்லை, அது எங்க இருக்கிறது இப்போது? முதலில் அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் ஏன்? அதை நான் கண்டுபிடிக்கும். அது எனது. மேம், இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து. ஒண்ணுமே இல்லை. வெளிப்படையாக இந்த முறையில் எங்கள் அனைத்து முயற்சிகளும் எரியமிட்டிய மற்றும் கேக்கில் வீணாகிவிட்டது. இந்த முறை முதலில் சக்கரத்தை அவ்வப்போது நான் திருப்புகிறேன். ஓ ஆம், அதை பற்றியே நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். நான் இந்த மார்ஷ்மெல்லோ குச்சிகளை பெறுவேன். அதை பற்றி கனவு கண்டேன். அவற்றுடன் கேக் புதிய ருசிகளுடன் பிரகாசிக்கும். அவை குளிர்சாதனம் தரும் பிக்டெயில் வடிவங்களையும் உருவாக்குகின்றன. எந்த வித்தையும் இல்லை. பார்க்கலாம் எனக்கு என்ன இருக்கிறது. ஓ, இன்னைக்கு எனக்கு நல்ல நாளா தெரியல. இந்த முறை என்னிடம் முழு குவியலான நூடுல்ஸ் கிடைச்சிட்டது. ஆம், அதோட கேக் அலங்கரிக்கணும். தெய்வமே, நீங்க என்ன காத்திருக்கிறீங்க? சரி சரி, ஏதும் செய்ய முடியாது. முடிந்தது. நான் இதுவரை இத்தனை விசித்திரமான சுவைகளின் சங்கமத்தை சுவைக்கவில்லை. ஓ இல்லை. ஆமா, இது வெறுப்பானது. எத்தனை அருவருக்கும் சத்தம். நாம விரைவில் நம்முடைய காது மூட வேண்டும். பிங்கோ சிந்தனை. கேக்கின் மீது கொதிக்கும் தண்ணீர் ஊற்றினால் நூடுல்ஸ் மியாகுக்கும் மேலும் ரசிக்க ஈடாக இருக்கும். அழகாக உள்ளது. இப்போது எனக்கு மதிய உணவுக்கு ஒரு அழகான டிஷ் உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். மோனிகா நூடில்களில் மூச்சு திணறிக் கொண்டிருக்கையில் அவை கேக்கில் சிக்கியுள்ளன. நான் என் கேக்கை மார்ஷ்மெலோக்களால் அலங்கரிப்பேன். அற்புதம்.
நீங்கள் தயவு செய்து செய்ய முடியுமா? இந்த கனவை கூட காண வேண்டாம் மோனிகா. நீ லஞ்ச் சாப்பிடுவதா சொன்ன, அப்படியே சாப்பிடு. நான் அதை அனுபவிப்பேன். நான் ஒன்று வேண்டுகிறேன் என்று சூசி கோபப்பட மாட்டாள் என்று நினைக்கிறேன். தயவு செய்து பேராசையாக இருக்காதே. வா, அதை எனக்கு திருப்பி கொடு. நீ என்ன செய்தாய்? நான் எனக்கு பெஜ்னா அடிக்க விரைந்தேன். ஆனால் இட்டு எனது வாழ்க்கையில் மிகவும் ருசியான பஞ்ச். சரி, கல், காகிதம், கத்ரி. யார் முதலாவதாக டர்ன் செய்ய போகிறார்கள்? ஹூரே, நான் வென்றேன். இல்லை, மிளகு. மோனிகா, நீ எனக்கு துரதிர்ஷ்டத்தை கொடுக்கிறாய். என்ன ஒரு வெட்கக்கேடா! இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தால் நன்மை. எனக்கு இப்போது ஒரு ஆறுதல் கிடைத்துள்ளது. என் கேக்கை சாப்பிட்டு மட்டும் விட்டது போல் உள்ளதால் மகிழ்ச்சியாக உள்ளேன். இல்லை, நான் இந்த சுவையான மார்மலேட் கமீன் மூலம் உடனே அலங்கரிக்க முடியுமானால் நல்லா இருக்கும். ஆமாம், கேக் மீது அனைத்து விஷயங்களையும் இட வேண்டும். ஓ, அழகு. அற்புதம். ஆஹா, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் மிகவும் மிகவும் சுவையான ஒன்றை சாப்பிட போறேன். இல்லை, சூசி, நான் உனக்கு தரமாட்டேன். என்னாலேயே சாப்பிடுவேன். ஆஹா, அவை மிகவும் நல்லவையாக இருக்கிறது. மிகவும் சுவையாக இருக்கிறது. மோனிகா, நான் எதையாவது குறைந்தது ஒரு கண் எனக்கு எடுத்துக்கொள்ள முடியாதா என்று நினைக்கிறாயா? ஆஹா, பேராசைக்காரனே, இதற்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். கடத்தாயில் நான் இக்கேக்கை சுவையாக உண்கலாம். இல்லை இல்லை அந்த வேகம், கடைசி மார்மலேடு கண், அது கிட்டத்தட்ட இல்லைதோற உண்மையமான முறையில சாப்பிடுவேன். ஊஃப், அது வேலை செய்தில்லை. ஆனால் நான் செய்ய முடியாது. அவை மிகவும் ருசிகரமாக உள்ளன. திருடனே, உன் மிளகாய்களை சாப்பிட நேரம் வந்துவிட்டது. ஐயோ, அவற்றை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கிறது. அவற்றை பார்த்தாலே சுடு கிரிக்காமல் இருக்க வேண்டுகிறேன். வாங்க, உனக்கு உதவுவேன். சீக்கிரம் இந்த தீவாய்ந்தவை ஒன்றை வெட்டி விடுங்கள். சரி, இதை செய்யலாம். நான் ஒரே கடியிலேயே உடலெங்கும் இந்த தீ பரவுவதை கண்டறிந்து விட்டேன். அது போதாது, அதை முடிக்க வேண்டும். நீ இவ்வளவு கொடூரமானவன் என்று எனக்கு தெரியவில்லை. ஓ இல்லை, நெருப்பு அதிகமாக இருக்கிறது. சூசியை காப்பாற்ற வேண்டிய நேரம் இது. ஓ, அவ்வாறே எளிதாக இருக்கிறது. நன்றி மோனிகா.